Konnichiwa and welcome back to another video. Finally மண்டேக்கு வந்தாச்சு. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அனிமி அப்டேட்ஸ் வந்துருந்துச்சு. குறிப்பாக சொல்ல போனால் ஜுஜுட்சு கைசன் பற்றின அப்டேட்டாக இருக்கட்டும், பிளாக் க்ளோவர் பற்றின அப்டேட்டாக இருக்கட்டும், குறிப்பாக இந்த டிராகன் பால் பற்றின அப்டேட்டாக இருக்கட்டும், இப்படி எக்கச்சக்கமான அனிமி அப்டேட்ஸ் நியூஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நல்ல நல்ல அனிமி பற்றின கணக்கெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படி ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஓவராக பேச வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். I got broads in Atlanta, did the lean in the family, credit cards in the scams, ain't no licks in the family. ஆரம்பமே டிராகன் பால்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிராகன் பாலுடைய ஒரு ரீமேக்கும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் மோரோ ஆர்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நியூ ஆர்க்கு வந்து வரப்போகுது. அந்த மோரோ ஆர்க்குடைய வில்லனான மோரோவுக்கு மாத்ராக்கு இங்கிலீஷ் டப் பண்ண அந்த ஒரு வாய்ஸ் ஆக்டர் டப் பண்ணுறதுக்கு வந்து ஆசைப்படுறான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா டப்பும் பண்ண போகிறாரு. ஸோ இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் நியூஸ் தான். ஸோ மாத்ரா வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டப்பில் தாறுமாறு இருக்கும். அந்த வேக் அப் டு ரியாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நின்று பேசக்கூடிய டைலாக் இருந்துகிட்ருக்கு. ஸோ நாட்டோ ஷிப்புடனே இங்கிலீஷ் டப்பில் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆகிற ரீசனே மாத்ரா கொடுக்கப்பட்ட அந்த வாய்ஸ்னு சொல்லலாம். ஸோ அவர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிட்டர்ன் ஆகிறார் டிராகன் பாலுக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அப்டேட் தான். அதாவது இந்த 2026 ப்ளீச், நருட்டோ, ஒன் பீஸ் வித் காட் ஃபாதர் ஆஃப் த அனிமே டிராகன் பால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுக்க போகுது. ஸோ ஓஜி அனிமேக்கான வருஷம் தான் இந்த 2026. ஜேஜேகே தரப்புலேருந்து மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா சீசன் 3 எபிசோட் 4ல் நம்ம மாக்கி ஹோல் கிளானை வந்து போட்டு தள்ளலை. அந்த கிளானில் இருக்கக்கூடிய அதாவது அந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் என்னது மட்டும் இல்லாமல் மாக்கிக்கு எகென்ஸ்ட் ஆனவங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா மாக்கி போட்டு தள்ளதாகும். மற்றபடி செனிங் கிளானை சேர்ந்த அந்த நார்மல் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டில் உயிரோட இருக்காங்க. அவங்கள மாக்கி எதுவும் பண்ணலை. ஸோ ஒரு சில பார்த்தீங்கன்னா மாக்கி ஹிட்டாச்சி மாதிரி டோட்டல் கிளானை போட்டு தள்ள சொல்லிட்டு இருக்காங்க. நானும் அப்போ நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் வந்து இவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மாக்கி எல்லாரையும் கொள்ளலை. ஒன்லி ஃபார் மிலிட்ரி ஃபோர்ஸ் என்னது மட்டும் இல்லாமல் மாக்கி யாரெல்லாம் கொள்ளலை நினைச்சாங்களோ அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா மாக்கி கொண்டிருக்காங்க. அவ்வளோதான் இந்த இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜுஜுட்சு கைசனுடைய எபிசோட் 5 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. அந்த எபிசோட் 5ல் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ அண்ட் டிராகன் பாலுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி ஒரு சில ரெஃபரன்ஸ்லாம் வந்து இந்த எபிசோட் நம்பர் 5ல் வச்சுருந்தானுங்க. இதுக்கு முன்னாடி எபிசோடில் கூட கில் பில் திரைப்படத்தோடைய நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பானுங்க. இதை பார்த்த மீம் கிரியேட்டர்ஸ் இது வந்து ஜுஜுட்சு கைசன் கிடையாது, ரெஃபரன்ஸ் கைசன் வந்து ஒரு பேர் வச்சுருக்கானுங்க. கிட்டத்தட்ட அவங்க ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜுஜுட்சு கைசனை வச்சு. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு சில படங்களுக்கு ஒரு சில அனிமேக்கெலாம் பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட் கொடுக்காங்க. பட் ஒரு சிலருக்கு அது பிடிக்குது இல்லை. ஸோ இதை வந்து இந்த இடத்த வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஜேஜேக்கு அனிமே மட்டும் இல்லாமல் ஜேஜேக்கியோட சீக்குவலான ஜேஜேகே மொடியூல்னு சொல்லக்கூடிய ஒரு மாங்கா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒன்கோயிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 சாப்டர்ஸில் வந்து அதுவும் வந்து முடிய போகுது. இந்த மாங்கா ரிலீஸ் பண்ண முன்னாடி சொல்லியிருந்தாங்க இது ஒரு ஷார்ட்டு மாங்கா தான், ஒரு சின்ன ஒரு மாங்கா சீரிஸ் தான். ஸோ அதுவும் வந்து இப்போ முடிய போகுது. இன்னும் ஒரு 6-7 சாப்டர் வந்து முடிச்சிருவானுங்க. ஸோ அதுவும் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ ரீட் பண்ணாதவங்க போய் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் க்ளோவர் தரப்புலேருந்து ஒரு சோகமான செய்தி. இந்த பிளாக் க்ளோவருடைய நெக்ஸ்ட் சீசன் எப்போ வரும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இறக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போது ஒரு சில காரணங்களால் பார்த்தீங்கன்னா இப்போ டிலே ஆகிருக்கு இந்த பிளாக் க்ளோவருக்கான அனிமேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் இந்த அனிமே கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கானுங்க. ஸோ எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியல. பட் இந்த வருஷமே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ பிளாக் க்ளோவர் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த நியூஸை கேட்டதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன தோணுது அதை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அடுத்து வந்து ஜேஜேக்கு பற்றின ஒரு தகவல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் எல்லோரும் பார்த்துருப்போம் மாக்கி வந்து செனிங்லான போட்டு தள்ளுற மாதிரி. பட் ஒரிஜினல் ஸ்டோரி படி மாக்கி வந்து செத்துருவாங்களாம். அதுக்கப்புறமா நம்ம டோஜி வந்து ரிவ்யூ ஆகி மொத்த செனிங்லானுமே போட்டு தள்ளுற மாதிரி தான் கேகே குட்டாமே யோசிச்சு வச்சுருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தான் அவர் எடிட்டர் வந்து டோஜி வந்து அவருக்கு பிடிச்ச கேரக்டர்ன்றும் ஸோ அவர் வந்து திருப்பி கொண்டு வந்து அவருடைய அந்த பொட்டென்ஷியல் வந்து வீணடிக்க வேணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேகே குட்டாமே மாற்றி அமைச்சிருக்காரு. பட் என்னை பொறுத்தவரையில் டோஜி வந்துட்டு தான் இன்னும் நல்லா இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, மாக்கியை வந்து இப்படி பார்க்குற நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து அடுத்த அப்டேட்டை பார்த்துடலாம். வைரல் ஹிட் மாகவாக்கும் தனி ஃபேன்ஸ் இருக்குது, அனிமேக்கும் தனி ஃபேன்ஸ் இருக்குது. இப்போது வைரல் ஹிட்டுக்கான லைவ் ஆக்ஷன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது பார்த்தீங்கன்னா அப்கமிங் வர மே மந்தில் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க. ஸோ வைரல் ஹிட் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அடுத்து வந்து 2025 அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு மூவியாக பார்த்தீங்கன்னா கேபாப் டீமன் ஹண்டர்ஸ் மாதிரி இருக்குது. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அதிகமாக பார்க்கப்பட்ட மூவியாக இருந்துச்சு. இப்போது வேர்ல்டு வைடாகவே நிறைய பேரால் பார்க்கப்பட்ட ஒரு படமாக வந்து இந்த கேபாப் டீமன் ஹண்டர்ஸ் மாதிரி இருக்குது. கிரன்ச்சி ரோலுக்கான அனிமே அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மே மந்த் 23 வந்து பண்ணுற வந்து பிளான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மந்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாமினேஷன் எந்தெந்த அனிமே எந்தெந்த அவார்ட் வின் பண்ண போகணுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து மை ஹீரோ அகாடமி அனிமே வின் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.
அடுத்து வந்து நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் கப்புள் ஆஃப் குக்கூஸ்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமே பார்த்துருப்பீங்க. தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் நல்ல ஒரு தமிழ் டப்பிங் கொடுத்து தான் சீசன் 1 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா சீசன் 2 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கான மாங்கா பார்த்தீங்கன்னா இப்போ முடிவடைய போகுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில சாப்டர்ஸ்லேயே இந்த கப்புள் ஆஃப் குக்கூஸ்க்கான மாங்கா வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா அனிமேயும் கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ எனி அதர் கப்புள் ஆஃப் குக்கூஸ் ஃபேன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்கப்பா. அடுத்து வந்து நம்ம செயின்சா மேனோட ஆத்தரான ஃபுஜிமோட்டோ சென்சே ஒரு தகவல் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா, நம்ம ரீசே இருக்காங்களே ரீசே, அவங்க வந்து ஒரு பாம் டெவில். ஸோ அவங்க எப்போல்லாம் வந்து பாம்பை மாதிரி வெடிக்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு வலிக்கும், அந்த வலியை வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் அவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் இல்லை தான், பட் இட்ஸ் ஓகே. அவர் சொல்கிறாரு, நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அடுத்து வந்து ஒரு ஃபன்னாக நியூஸ் நடந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான்னா 3 அந்த மரக்கறி வெட்டுவாங்களே கத்தி, அதை வந்து ஒரு கையில் ஒன்று இன்னொரு கையில் ஒன்று வாயில் ஒன்று வச்சு சோரோ மாதிரியே வந்து போயிருக்காரு. இதை பார்த்த போலீஸ் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சட்டத்துக்கு விரோதமாக தொழிப்பாரான்னு வந்து அவர் வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவர் சும்மா ஃப்ரெண்டை விட்டு இருந்தால் அடுத்து வந்து சொல்கிறாங்க. பட் என்னாச்சுன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஃபன்னான சம்பவம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜப்பானில் நடந்திருக்கு. அதாவது சோரோவை பார்த்தீங்கன்னா நம்ம ஜப்பானில் பார்த்துருக்காங்க. அடுத்து வந்து ஃப்ரான்ஸில் நம்ம பொருட்டோ மாங்கா வில்பட்டதை விட டபுள் மடங்கு ப்ராஃபிட்டுக்கு பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் மாங்கா வில்பட்டிருக்கு. இதிலேருந்து சோலோ லெவலிங் மாங்காவுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நம்மளை தெரிந்து கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கிடைச்ச மிக முக்கியமான அனிமி அப்டேட். ஸோ இன்னும் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கும் வரும். ஸோ அதை வச்சு அடுத்த வீக் வந்து அனிமி அப்டேட்ஸ் வீடியோ வந்துடும். ஸோ இப்படிப்பட்ட அனிமி அப்டேட்ஸ் வீடியோ வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை எனபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எவரி மண்டே ஒரு டியூஸ்டே பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ பேச வீடியோ முடிச்சிக்கலாம். அண்ட் டேக் கேர் கைஸ். இதில் எந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு, ஸோ அதையும் வந்து கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் டேக் கேர் கைஸ், சைனோரா.